மதுரையில் உள்ளது அனுப்பானடி பகுதி. தெருவிளக்குகள் கூட தூங்கிக் கொண்டிருந்த நள்ளிரவு நேரத்தில் போலீசாரின் சைரன் ஒலி சம்பவ இடத்தின் மீது வெளிச்சம் பாய்ச்சிக் கொண்டிருந்தது. இருளுக்குள் ஒளிந்திருந்த சாலையில் ரத்தம் தோய்ந்து கிடக்க மொத்த பகுதியையும் போலீசார் சல்லடையாக சலித்துக் கொண்டிருந்தனர். கும்மிருட்டில் போதையில் மட்டையாகி படுத்திருந்த ரவுடியை ஒரு மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் ரமேஷ் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இன்னும் திருமணமாகவில்லை. இந்த நிலையில்தான் வழக்கம் போல வேலையை முடித்த ரமேஷ் அலுப்பு தீர குடித்துவிட்டு சாலையோரமாக படுத்து உறங்கியிருக்கிறார். அப்போதுதான் ஒரு மர்ம கும்பல் இந்த கொலை வெறியாட்டத்தை ஆடியிருக்கிறது. அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சோதித்த போலீசார் சம்பவ இடத்தில் பதிவாகி இருந்த செல்போன் சிக்னல்களை டிராக் செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் குற்றவாளிகள் சிவகங்கைக்கு தப்பி சென்றிருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து அதிரடியாக குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் 18 வயது கூட எட்டாத சிறார்கள் என்பதுதான் போலீசாரையே அதிர வைத்திருக்கிறது. தெப்பக்குளத்தை சேர்ந்த துரைராஜ் என்பவர்தான் இந்த கொலை திட்டத்தின் மூளையாக இருந்திருக்கிறார். அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் தந்தைக்காக மகன் பழிக்கு பழி வாங்கிய கதை வெளியே வந்திருக்கிறது. கொல்லப்பட்டவருக்கு ரமேஷ் என்பது பெற்றோர்கள் வைத்த பெயராக இருந்தாலும் ஊரே சேர்ந்து அவருக்கு கொடுத்த பட்டப்பெயர் மென்டல் ரமேஷ். குடிக்கு அடிமையாகி இருந்த இவர் டாஸ்மார்க்கிற்கு போகும் வரைதான் வெறும் ரமேஷ். வெளியே வரும்போது மென்டல் ரமேஷாக மாறிவிடுவார். குடித்துவிட்டு தள்ளாடியபடியே வருபவர் சாலையில் போவார் வருவார் என அனைவரிடமும் வம்பிழுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அப்படிதான் ஒரு நாள் தற்போது கைதாகி இருக்கும் சிறுவன் துரைராஜின் தந்தையிடம் வம்பிழுத்திருக்கிறார் ரமேஷ். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் துரைராஜின் தந்தை காலில் கல்லை போட்டிருக்கிறார் மென்டல் ரமேஷ். இந்த சம்பவத்தால் ஒரு காலை இழந்த அவர் நிரந்தரமாக நடக்க முடியாமல் போயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அப்பா சிரமப்படுவதை பார்த்து பார்த்து ஆத்திரமடைந்த துரைராஜுக்கு மென்டல் ரமேஷ் மீது கொலை வெறி உருவாகியிருக்கிறது. இதனால் அவரை கொலை செய்ய முடிவெடுத்த துரைராஜ் சம்பவத்தன்று தனது கூட்டாளிகளோடு மென்டல் ரமேஷை நோட்டமிட்டு அவர் மட்டையான நேரம் பார்த்து வெட்டி கொலை செய்திருக்கிறார். துரைராஜ் உட்பட 5 பேரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.